இப்போ நான் கர்மா ரிசர்ச்னு ஒன்று கண்டுபிடிச்சேங்க. பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், அனுபவிக்கிறோம், இது எல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். நீங்கள் முருக பக்தியில் வந்துட்டீங்கனாலே ஓகே, இந்த பிறப்பை தாண்டி உங்களுக்கு இனிமேல் வர பிறப்பு எல்லாமே வந்து முருகர் தலையெழுத்தை மாற்றுவார். அப்படி இருக்கும்போது பொதுவான ஒரு யூடியூப் சேனல் எடுத்துங்க. திருச்செந்தூர் பக்தியை பரப்புறதும் அவங்க தான், அந்த பக்தி விமர்சிக்கிற ஆளை பேச வைக்கிறதும் அவங்க தான். ஒரே சேனலில் இது ரெண்டும் நடக்கும். இப்போ நான் திருச்செந்தூர் பௌர்ணமி போ அப்படின்னு சொன்னதப்போ எல்லாரும் போக ஆரம்பிச்சாங்க. போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் போறாங்கன்னா அதில் ஒரு 90,000 பேர் வாழ்க்கை மாறுதுன்னா ஆமாம் மாறுது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை என்ன பண்ணுன்னா, இந்த 90,000 பேரில் ஒரு மோசமான கர்மம் ஒரு 1000 பேர் இருப்பான்ல, அவன் கர்மா மாற விடாது. அவன் அனுபவிச்சு தான் ஆகணும்னு இருக்கும் போது அப்போ இந்த இயற்கை என்ன பண்ணுன்னா, இதெல்லாம் மூட நம்பிக்கை, இப்படிலாம் போய் தங்காதீங்க, இது யாரோ ஒன்று கலை பண்ணணும், அந்த பேசுறதுக்கு உண்டான ஆளையும் அனுப்பும். அவங்களும் அதே பக்தி வழிபாடுலேயே வந்து பேசுவாங்க. இதை நான் கர்மா ரிசைல கண்டுபிடிச்சேன். அப்படி இருக்கும்போது புது கர்மா நீங்கள் சேர்த்துக்க கூடாது, பழைய கர்மா இருக்கட்டும் அப்படின்னு நான் தெளிவாக புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தங்க துரோகம் பண்ணிட்டாங்க, மோசமான துரோகம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க.